வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு முல்லை கிச்சனுங்க. முல்லை கிச்சனில் ஸ்வீட் கார்ன் வெஜிடபிள் சூப் எப்படி சூப்பராக சுவையாக மட்டும் இல்லாமல் நல்ல ஹெல்த்தியான ஒரு வெஜிடபிள் சூப் எப்படி தயார் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து நான் ஒரு 3 கேரட்டு, ஒரு 6-7 பீன்ஸு, நூக்குள் ஒரு பெரிய சைஸில் 1, சின்ன வெங்காயம் ஒரு 7-8, பூண்டு பல் ஒரு 4-5, ஒரு தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை, இதெல்லாம் நல்லா நான் கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நான் ஒரு குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு இதுலேருந்து ஒரு 2லேருந்து 2.5 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதிலே வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் மிளகு, 2.5 ஸ்பூன் சீரகம், தேவையான இந்த சூப்புக்கு தேவையான அளவு உப்பு, இதையும் ஆட் பண்ணி குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் வர்ற அளவுக்கு விட்டுடலாம். காய் நல்லா வெந்து வந்துடும். அதுலேருந்து நல்லா எசன்ஸ் ஃபுல்லாக நமக்கு அந்த தண்ணியில் இறங்கிடும். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா அந்த காய் வேக வச்சு எடுக்கிற அந்த சூப்பு தண்ணி மாதிரியெல்லாம் வந்து ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஜாஸ்தி எடுக்க மாட்டாங்க. கொஞ்சமாக நான் அதுக்கு பின்னால் காட்டுறேன் பாருங்கள். அந்த மாதிரி அந்த காய் மட்டும்தான் கொஞ்சம் வணக்கிட்டு சூப் ரெடி பண்ணுவாங்க. இப்போ நம்ம இது பாருங்கள், வெஜிடபிள் சூப் தனியாக கிடச்சிருச்சு. நம்ம இது நல்லா ஃபில்டரில் நான் வடிகட்டி ஸ்மாஷ் பண்ணி நம்ம அழுத்தி விட்டோம்னா நல்லா எசன்ஸ் ஃபுல்லாக இறங்கிட்டு நம்ம சூப் தனியாக ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். ஒரு வானலியில் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு அதிலே இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ தனியாக அந்த வணக்கிறதுக்கு காய் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கேரட்டு, ஒரே 2 பீன்ஸு, கொஞ்சமாக பட்டாணி. இப்போ சீசன் அதனால் வந்து பச்சை பட்டாணி உரிச்சது தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஊற வச்ச பட்டாணி ஆட் பண்ணாதீங்க, அது அவ்வளோவா வேகாது. கார்ன் பார்த்திங்கன்னா ஒரு பிடி, அதையும் நான் இந்த 4ஐயும் வந்து இதில் ஆட் பண்ணிட்டேன். இதில் அதிகமான காய் சேர்த்த தேவையில்லை. ஏற்கனவே நம்ம வெஜிடபிள் சூப் எடுத்து வச்சுருக்கோம். இந்த மாதிரி கொஞ்சம் தான் காய் சேர்த்துவாங்க வெஜிடபிள் சூப்புனா, நம்ம விருப்பம் தான். இல்லை நான் காட்டுற மாதிரி ஹெல்த்தியாக எனக்கு வந்து வெஜிடபிள் சூப் அந்த வாட்டர் தண்ணி வேணும் அப்படின்றவங்க அதையும் செஞ்சுட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இதில் பார்த்தீங்கன்னா வெறும் தண்ணி தான் ஆட் பண்ணுவாங்க. நம்ம இப்போ வெஜிடபிள் சூப்பையே ஆட் பண்ண போகிறோம். கார்ன் ஒரு பிடி மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியே கிரைண்ட் பண்ணிக்கலாம். நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் திரியாக இருக்கிற மாதிரி தான் எடுத்திருக்கேன். நைஸாக கிரைண்ட் பண்ணால் இன்னும் ரொம்பவும் நல்லாயிருக்கும். எனக்கு இந்த மாதிரி பிடிக்குன்றதுனால நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் தண்ணி கழுவி ஒரு 50 மில்லி ஆட் பண்ணிடலாம். அந்த பீன்ஸ் கேரட் வேகிறதுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது நல்லா வணங்கிருச்சு. காய் வெந்துட்டு இருக்கும் பொழுது நம்ம 1 ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் கரைச்சி நான் இதிலே ஆட் பண்ணிடுறேன். வெஜிடபிள் சூப்பில் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால இப்போ நான் மறுபடியும் திருப்பி இன்னும் கொஞ்சம் உப்பு இதிலே ஆட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற சூப்பு தண்ணியையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ஒரு 1 or 2 மினிட்ஸில் கொதி வரும்பொழுது சூப் ரெடி ஆகிடும். இதில் வந்து நான் மிளகு தூள் ஆட் பண்ணிட்டேன். குழந்தைங்க இருக்கிற வீட்டில் குழந்தைங்களுக்கு சூப்பு கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறது பெரியவங்களுக்கு வேணும்போது அப்பப்போ ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து அந்த சூப்புடைய கலர் மாறாமல் சூப்பராக இன்னும் நல்லாயிருக்கும். வேணுன்றவங்க அஜினோமோட்டோ சேர்த்துக்கோங்க. அஜினோமோட்டோ சேர்த்த தேவையில்லை. டேஸ்ட் வேணும், ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்லேயே எனக்கு வேணும் அப்படின்றவங்க இப்போ நம்ம என்ன ஆட் பண்ணலன்னா அந்த அஜினோமோட்டோ மட்டும்தான் ஆட் பண்ணல. இப்போ உப்பு நம்ம பார்த்துட்டு அதுக்கு வேணுன்ற அளவுக்கு கொஞ்சம் மறுபடியும் திருப்பி ஆட் பண்ணிட்டேன். சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் கார்ன் வெஜிடபிள் சூப் வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம இது வரைக்கும் நம்ம முல்லை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.